அவர் இருக்கேன்னு தான் எங்களுக்கு ஆழ்ந்த வருத்தம். அவர் இன்னும் உயிரோடு இருந்தா மக்களுக்காக அவர் ஜெயிச்சு அடுத்த எம்ஜிஆரா வருவார்னு நாங்களாம் எதிர்பார்த்தோம். விஜயகாந்த் இது வெறும் பெயர் அல்ல, பெருமை. அந்த மனிதனை இழந்து இன்றோடு 2 வருடம் ஆகிவிட்டது. சினிமா துறையில் எவ்வளவோ நடிகர்கள் இருந்தாலும் மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த ஒரு சிலரில் விஜயகாந்த் முக்கியமானவர். கேப்டன் இல்லாத தமிழ் சினிமாவே பிடிக்கவில்லை என்று சொல்பவர்கள் அதிகம். அந்த அளவுக்கு தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர் விஜய் என்று அழைக்கப்பட்ட விஜயகாந்த். அவர் படம் எல்லா படமே நல்ல சூப்பர் ஹிட்டான படங்க. அவர் எல்லா படத்துலையுமே மக்களுக்காக நல்லது செய்வார். இன்னும் அவர் இருக்கலையேனது எங்களுக்கு கவலை. இன்னும் இருந்து அவர் நடிச்சு இன்னும் மக்களுக்காக நல்லது செஞ்சலையேனது எங்களுக்கு வருத்தம். அவர் அடுத்த எம்ஜிஆராக தான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம். விஜயகாந்த்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பியும் பார்ப்போம். நாங்க எந்த வேலை எனக்கு ரசிகருங்கிறது விஜயகாந்த் மட்டும்தான். திரைப்படங்கள் மூலமாக ஒரு பேட்ரியாட்டிசம் சொல்லக்கூடிய தேசப்பற்ற வளர்த்தவர். அவருடைய படங்கள் எல்லாமே நம்முடைய தேசத்திற்கு தேசத்தினுடைய பக்தியை வளர்க்குற மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருந்தாரு. அப்புறம் அவருடைய திரைப்படங்களுடைய போலீஸ் கெட்டப், அவரை மாதிரி ஒரு காவல்துறை கெட்டப்புக்காக ரொம்ப கச்சிதமாகவே பொருந்தின ஒரு நபர்னா அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். கதாபாத்திரம்லாம் நல்ல ஒரு பொதுநல சேவையாகவே இருக்கும். அந்த மாதிரி கதாபாத்திரம் தான் அவர் மேக்சிமம் நடிச்சிருக்கிறார். நல்ல ஒரு கதாபாத்திரம் தான் நடிப்பார். அவர் கதையை முதல்ல கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த கதையில நல்ல ஒரு பொதுமக்கள் சேவை, ஒரு நல்ல விஷயமா இருந்தால் தான் அதில் நடிப்பார். அவர் அந்த மாதிரியான கேரக்டர். அவர் நடிகர்களுக்கு இப்போ யாரையோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரவங்க சிவகார்த்திகேயன், அஜித், ரஜினி இவங்க சொல்றாங்க. அப்போ இருந்தவங்க ரஜினி, விஜயகாந்த் அந்த பீரியட்ல அவங்க தான் பீக்ல இருந்தவங்க. ரஜினிகாந்த் சார் நல்லா அவர் எந்த அளவுக்கு படத்துல எந்த அளவு நடைமுறையை கொண்டு போறோம் அதே அளவு ஈக்குவல் விஜயகாந்த் சாரும் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் படங்களை இன்னமும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்லாம் நிறைய இருக்கு. சொக்க தங்கம், தவசி இந்த படம்லாம் இன்னமும் நாங்க நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ரசிச்சுக்கிட்டு தான் இருக்குமே. அவர் இல்லைன்றது எங்களுக்கு கவலையா இருந்தாலும் அவருடைய இதை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க பசங்களும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய நினைவாலயம் இதெல்லாம் இன்னும் நல்லா போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இன்னும் விசிட் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த பிளேஸ் எல்லாம் போயிட்டு அது நல்லாவே இருக்கு. நாங்க நியூஸ்ல இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவர் இல்லைன்றது எங்களுக்கு இன்னமும் கஷ்டமா தான் இருக்கு. அவர் மறைஞ்சதுல நினைச்சு இன்னுமே நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அரசியல், அதிரடி, நாட்டுப்பற்று என்ற அவரது படைப்புகளை பட்டியலிட்டால் நேரம் போதாது. கேப்டன் என்ற பெயரை இவரை தவிர வேறு யாருக்கும் புரிந்திருக்காது. வெகுளி சிரிப்பு, குழந்தைத்தனம் என அத்தனையும் ஒரு சேர ஒருவர் உண்டென்றால் கேப்டனை சொல்லலாம். திரைக்கலைஞனாக இருந்து தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக அவர் வலம் வந்த காட்சிகள் தமிழகம் மறந்திருக்காது. பேரவைத் தலைவர்களே, நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும்தான் பதிலை தவிர சங்கரங்கள்னா பெண்ணகத்துல ஏன் தோத்தீங்க சொல்லுங்க. ஜெயலலிதா பார்த்தா பயப்படுவாங்க பேசுறதுக்கு. அவர் என்னன்னு கேட்டா தைரியமா பேசுவார். வீட்டுக்கே ரேஷன் வரும்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா அவர் தான். இப்ப யாருமே வீட்டுக்கு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ வருது, முதியோருக்கு தான் வருது, யாருக்குமே கிடையாது. இல்லை எல்லாருக்குமே ரேஷன் கொடுக்குவோம், ரோட்ல வரும், வீட்டுக்கே வரும், நீங்க ரேஷன் அங்கே வாங்கிக்கலாம், யாருங்க இவங்க முதியோருக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அவரை மக்கள் அரியணை ஏற்றி அழகு பார்த்தனர் தமிழர்கள். கேப்டன் பாடலை கேட்டுத்தான் இன்னமும் பல வளர்ந்த குழந்தைகள் தூங்குகிறார்கள். அந்த அளவுக்கு வெறித்தனமான ரசிகர்கள் அவருடையது. கேப்டன் திரைப்படம் என்றால் அதில் நிச்சயம் ஒரு புரட்சி இருக்கும், புழுதி பறக்கும் காட்சிகள் இருக்கும். தன்னுடைய படைப்புகளினுடைய சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் படமாக எடுத்தவர் விஜயகாந்த். இன்னும் இங்கும் பல்லுப்பறை என சொல்லும் மடமைகள் உள்ளதடா என்ற பாடலினுடைய கையில் செங்கோடி ஏந்தி மக்கள் புரட்சிக்கு வித்திட்டவர் விஜயகாந்த். சின்ன கவுண்டர் தொடங்கி தவசி, பெரிய அண்ணா என அவர் நடித்த அத்தனை படங்களுமே படுஹிட். காரணம் அவரது இயல்பான நடிப்பும் ஆழமான பார்வையும் அவரது வெற்றிக்கு வழி கொடுத்தது. யாரும் அழுக்கு துணியை துவைக்கிறவன் கோயில் அழுக்கானாலே வருஷத்துக்கு ஒரு தடவை தான்டா வெள்ளை அடிப்பாங்க. இந்த ஊர் அழுக்காயிடக்கூடாதுங்கிறதுக்காக வருஷம் பூரா வெளுத்து வெள்ளை ஆக்கிட்டு இருக்காண்டா. இவன் அழுக்கா இருக்கிறனால தான்டா நீ வெள்ளை சொல்லியமா நின்று பேசிக்கிட்டு இருக்க. பசித்த கலைஞர்களுக்கு சோறு போட்டு வளர்த்த தலைவன். ஏழை ஜாதி என்ற திரைப்படத்தில் வரும் அந்த பாடலில் பொதுமக்களோடு மக்களாக எப்படி கலப்பாரோ அதே போலவேதான் வாழ்வு முழுவதும் மக்களோடு கலந்து நின்ற மாமனிதர் விஜயகாந்த்.
அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க ஐயா பேர் சொல்லி இப்போ அன்னதானம் போடுறாங்க மக்களுங்களுக்கெல்லாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை நினைக்கும் போது மனசு ரொம்ப பூரிப்பா இருக்குது. இந்த மாதிரி செய்யறாங்களேன்னு, ஏழை மக்களுங்களுக்கு இப்படி உதவி செய்யறாங்க, இப்படி அன்னதானம் போடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அவருடைய தான தர்மங்கள் நிறையவே ஞாபகத்துக்கு வரும். அவர் வந்து ஒரு நம்முடைய வாழ்ந்த காலத்துல ஒரு கர்ணனை போல, ஒரு பாரியை போல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தர்மவான், ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம பிரபு. அவர் வந்து இந்த தர்ம விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஏழைகளுக்கு சோறு போட்டவர் இல்லைன்னு அவருடைய கேப்டன் அவருடைய ஆபீஸுக்கு வந்தாலே எப்பவுமே சாப்பாடு கிடைக்கும் அதை சொல்லுவாங்க. அது வந்து அவர் எல்லாருக்குமே சோறு போட்டவர். அது சோறு போட்ட ஒரு கடவுள். அவரை வந்து அப்படியே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கேப்டனுடைய படங்கள், இப்படி ஒரு மனிதன் இருக்கிறாரா உலகத்துல, இப்படி எல்லாருக்கும் இப்படி செய்வாங்களா, இப்படி ஒருத்தர சனம் வந்திருக்கிறாங்களே, எவ்வளவு பேரும் புகழுமோட இருக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுட்டுனாங்க. அவரது கோபம் கூட அவ்வளவு அழகானது. கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பது போல எல்லோரையும் அரவணைக்கும் பாங்கை அவரிடமிருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். கேப்டனின் அன்பு அன்னையின் அன்போடு ஒத்துப்போகும். தந்தையின் கண்டிப்பு போலவும் ரொம்பவும் அழகானது. விஜயகாந்த் வாழ்க்கையில் பல பாராட்டுகள், மலர் மாலைகள், புகழ் போர்வைகள் இருந்தாலும் பல வேதனையையும் விமர்சனங்களையும் கடந்துதான் இந்த இடத்தை பிடித்தார் விஜயகாந்த். அவர் மனிதனாக இப்போ அப்பயே மறையில் இருக்கும்போதே அவர் மனிதனாக இருக்கும்போதே எல்லாத்தையும் மக்களுக்கு நல்லா உதவி செஞ்சுருக்காருங்க. அவர் நடிகர் ஆன பிறகு நடிகர் முன்னாடியே அவர் உதவி செஞ்சுருக்காரு மறையில் இருக்கும்போது. அவர் கருப்பு வைரம் என்று மக்களால் அழைக்கப்படும் நமது கேப்டன் உடல் அளவில் மறைந்திருந்தாலும் என்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பார். மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. கருப்பு எம்ஜிஆருங்கிறது நேம் வந்து அவருக்கு நேம் ஆயிடுச்சு. அவர் முதல்ல பிரச்சாரத்துக்கு வரும்போது எம்ஜிஆர் வேனில் தான் அவர் வந்தார். எம்ஜிஆர் வேனில் வரும்போது அவர் கருப்பு எம்ஜிஆர் என்று அவரை கூப்பிட்டாங்க. அதனால கருப்பு வைரங்கிற கூட அவருக்கு பேர் சொல்லலாம். இந்த மண்ணில் ஒரு குழந்தை பசிக்காம சாப்பிட்டா, ஒரு மனிதன் தலை நிமிர்ந்து நடந்தா, அந்த இடத்துல விஜயகாந்த் இன்னும் உயிரோடு தான் இருப்பார்.